சமையலில் வெஜிடபிள் கட்லட் செய்ய போகிறோம். உருளைக்கிழங்கு 2 கிழங்கு எடுத்து அவிச்சு வச்சுருக்கு. நல்லா மசியை அவிச்சு வச்சுருங்க. 2 பல்லாரி வெங்காயம், பீன்ஸ் வந்து ஒரு 5 பீன்ஸ் எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது நச்சு வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகா, மல்லி இலை, கேரட் 1 கேரட் நறுக்கி வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் வத்தப்பொடி, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா பொடி, மஞ்சப்பொடி 1/4 ஸ்பூன், மிளகுத்தூள் 1 சிட்டிகை கடையில் இருக்கும். நீங்கள் இல்லைன்னா ப்ரெட்டு தூள் இல்லைன்னா ப்ரெட் வாங்கி பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. மைதா மாவு இந்த கப்பில் அளவுக்கு எடுத்து இதை கரைச்சி வச்சுருக்கேன். இது தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம். லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. வெஜிடபிளை பூரா வதக்கிடுவோம். லைட்டாக ஆனியன் கட் பண்ணி வச்சது போட்டுக்கோங்க. நல்லா சூடாகட்டும். நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறமாக வரும்போது காய்கறியெல்லாம் இந்த பீன்ஸு கேரட்டெல்லாம் போட்டுருவோம். பச்சை மிளகாயும் போட்டுருங்க. ரொம்ப வதங்க தேவையில்லை, லைட்டாக வதங்கிடட்டும். இஞ்சி பூண்டு விழுது நச்சு வச்சதில் கொஞ்சம் போட்டிருக்கேன். இவ்வளவு போடலை, குறையாக தான் போட்டிருக்கேன். நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் வதங்கினோடனே இந்த பொடியெல்லாம் நம்ம போட்டுட்டு உருளைக்கிழங்கு போட்டு மசிச்சுட்டு ரெடி பண்ணிடுவோம். லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க, சீக்கிரம் வதங்கிடும். பவுட்ரு எல்லாமே எடுத்து வச்ச பவுட்ரெலாம் கொட்டிடுங்க. நல்லா அந்த பச்சை வடை போடுறதுட்டையும் நல்லா வதக்கிக்கங்க. இப்போ நல்லா மிளகாத்தூள் பச்சை வடைலாம் போயிடுச்சு. இப்போ உருளைக்கிழங்கு அவிச்சு வச்சதை நம்ம எடுத்து இதில் போட்டு நல்லா மசிச்சு எடுத்துக்குவோம். நல்லா அந்த கம்பில் வச்சு நல்லா மசிச்சுருங்க. இப்போ இந்த மல்லி இலையெல்லாம் அதில் போட்டுருங்க. லைட்டாக இந்த கிழங்கு உப்பு போட்டிருக்கிறதுனால லைட்டாக உப்பு போட்டுக்கிறேன். நீங்கள் தேவையான அளவு போட்டுக்கோங்க. இப்போ எல்லாம் ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுவோம். இதில் மாற்றி நல்லா பிசைஞ்சுக்கிறோம். நல்லா இந்த மசிச்சுக்கோங்க. தண்ணியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் மாவு மைதா மாவு போட்டுக்கலாம். எனக்கு நல்லா கட்டியாக தான் இருக்குது. நீ உருட்டிக்கலாம். கட்லெட்டுக்கு இது மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. இப்படி தட்டிக்கிட்டிங்கன்னா இப்படி செஞ்சிடலாம். கட்லெட் ஷேப்புக்கு செஞ்சு வச்சுருங்க. நீங்கள் எந்த ஷேப்புனாலும் பிடிச்சிக்கலாம். இப்போ எல்லாம் செஞ்சு வச்சாச்சு. இந்த ப்ரெட்டில் போட்டுட்டு இப்படி மாவில் முக்கிக்கங்க. ப்ரெட்டில் போட்டு எடுத்து போட்டுருங்க. 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இந்த எண்ணெயிலே மெதுவான சூடில் நம்ம கட்லெட் போட்டு எடுப்போம். இப்போ நல்லா லைட்டாக எண்ணெய் சூடு போதும். ரொம்ப மெதுவான சூடாக வச்சுக்கோங்க. நல்லா போட்டாச்சு. கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக எண்ணெயில் சூடாகட்டும். ரொம்ப எண்ணெய் வேண்டாம். மெதுவான சூடில் தீயை சிம்மிலே வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சு லைட்டாக எடுத்து பிரட்டி பைய போடுங்க. ஃப்ரை ஆகிட்டு பையை எடுத்து வச்சுருங்க. சுவையான கட்லெட் ரெடி. இப்போ டேஸ்ட் பார்ப்போமா? டேஸ்ட் பார்ப்போம். நல்லா வந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து எங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.